வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம நாட்டுப்புற விளையாட்டுகள் பார்க்க போறோம். நேற்றைய வகுப்புலயே நாட்டுப்புற விளையாட்டுகள் பார்த்தோம். அந்த வகுப்பு எது எது அப்படின்னா ஏர் தழுவுதல் பத்தியும் சிலம்பம் விளையாட்டும் பார்க்க போனோம். அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு ஒரு 3 விளையாட்டுகள் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு சடுகுடு, இன்னொன்னு இளவட்டக்கல், இன்னொன்னு இரட்டை மாட்டு பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு. சடுகுடு அப்படிங்கிறது கபடின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க இல்லையா? அந்த கபடி விளையாட்டை தான் சடுகுடு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புறங்கள்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தொலைக்காட்சி இருந்தா எல்லாரும் தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. மொபைல் போன் இருந்தது அப்படின்னா எல்லாரும் மொபைல் போன் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லாதனால எல்லாருமே ஒருங்கிணைந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாதான் இந்த சடுகுடு இருந்துச்சு. சடுகுடுல எப்பவுமே இரண்டு டீம் இருக்கும். அதுல எப்படி அப்படின்னா ஒருத்தங்க கபடின்னு சொல்லும் போதே எல்லை கோட்டை தொட்டுட்டாலோ இல்ல எதிரி டீம்ல இருந்து ஒருத்தங்க இவங்களை தொட்டுட்டாலோ அவங்க அவுட் ஆகுற மாதிரிதான் இந்த விளையாட்டு இருக்கும். இதுல என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து விளையாடக்கூடிய ஒரு நல்ல விளையாட்டு தான். இதுக்கு உடல் பலமும் மனபலமும் கண்டிப்பா வேணும். இன்னும் இந்த கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டம் போட்டு விளையாடுவாங்க. இதுல கண்டிப்பா இந்த குழுவோட ஒற்றுமை கண்டிப்பா வெளிப்படும். ஏன்னா ஒருத்தங்க விட்டு கொடுத்துட்டா கூட தனது குழு தோத்துரும். அப்ப என்னோட குழுவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நாங்க எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோட ஒவ்வொருத்தர்களுமே களம் இறங்குவாங்க. அதுல நான் அப்படிங்கிறது மட்டும் இருக்காது, நாங்கள் அப்படிங்கிற அந்த பன்மை உணர்வோட சேர்ந்து எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த சடுகுடு. அப்ப எப்பயுமே இதுல ஒரு ஒற்றுமை உணர்வு வெளிப்படும். இந்த விளையாட்டுல எப்பயுமே சடுகுடுல அந்த ஒற்றுமை உணர்வு அப்படிங்கிறது தனியா இருந்து ஒரு விளையாட்டை விளையாடுறதை விட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெற்றி பெறும்போது அதோட சந்தோஷமே ரொம்ப அளப்பரியது. அதனாலதான் இந்த விளையாட்டை நாட்டுப்புறங்கள்ல இன்னைக்குமே மிகப்பெரிய போட்டியா நடத்துவாங்க. அப்ப போட்டிகள்ல நிறைய கிராமங்கள்ல இருந்து நிறைய குழுக்கள் அதுல சேருவாங்க. அப்ப ஒவ்வொரு குழுவா சேர்ந்து விளையாண்டு கடைசியா எந்த குழு வெற்றி பெறுதோ அவங்களுக்கு பண பரிசுல இருந்து மற்றைய பரிசு வரைக்கும் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த பெயரும் அந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு சேர்ந்திருக்கிற மாதிரிதான் இதுல இருக்கும். நிறைய போட்டிகள் இருக்கும், அதுக்கு நடுவரும் இருப்பாரு. அந்த நடுவர் தீர்ப்பு கொடுக்கிற மாதிரிதான் இந்த சடுகுடு விளையாட்டு இருக்கும். இன்னைக்குமே நாட்டுப்புறங்கள்ல மிக முக்கியமான ஒரு விளையாட்டாதான் இது கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இளவட்டக்கல். பேரே நமக்கு சொல்லும் இளவட்டக்கல். அப்ப இளமையானவங்க யாரு அப்படிங்கிறத நிரூபிக்க தகுந்த ஒரு விளையாட்டு தான் இந்த இளவட்டக்கல். ஆக்சுவலா காரண பெயர் சரியா? அப்ப நான் இளமையானவனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும்னு கிடையாது. ஒரு சில விளையாட்டுகள் மூலமா நாம அதை தெரியப்படுத்தலாம். இளவட்டக்கல் அப்படிங்கிறது ஒரு கிராமப்புறத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை யாரு தனது தலைக்கு மேல தூக்கி பின்னாடி போடுறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவாங்க. அப்ப அதை ஒரு போட்டியா வைக்கும் போது அந்த கல் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு எடை கொண்டதா இருக்கும் அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு கடினமான ஒரு விளையாட்டு தான். இன்னொன்னு இளைஞர்களால தூக்கிட முடியும், ஒரு வயதானவங்களால தூக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஆனாலுமே நானும் இளமையானவன் தான், இன்னும் எனக்கு வயசாகல அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கல்லை தூக்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி எடுக்கும் போது நிறைய பேர் அங்க பார்வையாளரா இருப்பாங்க. அவ முயற்சி எடுத்து அந்த கல்லை தனது தலைக்கு மேல தூக்கி போட்ட உடனேமே மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரும். அப்ப அந்த மகிழ்ச்சிக்காகவே இந்த இளவட்டக்கல் அப்படிங்கிற விளையாட்டை அவங்க விளையாடவும் தொடங்குவாங்க. மிக முக்கியமான ஒரு விளையாட்டு தான். அப்ப உடல் பலம் கண்டிப்பா வேணும். இந்த விளையாட்டு கல்லை தூக்கி தனது தலைக்கு மேல தூக்கி போடணும் அப்படின்னா உடல் பலம் கண்டிப்பா வேணும் இல்லையா? அப்ப உடல் பலம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா மனபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அந்த வலிமை அப்படிங்கிறது சேரும். அப்ப அந்த வலிமையோடு இருந்தா மட்டும்தான் இந்த கல்லை தூக்கி போட முடியும். அப்ப இந்த விளையாட்டுல இளமையானவர்கள்ல இருந்து முதுமையானவங்க வரைக்கும் யாரு வேணாலும் கலந்துக்கலாம். அதுதான் போட்டிக்கு இவங்க இந்த வயசுலதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இளமையானவங்கள்ல இருந்து முதுமையானவங்க வரைக்கும் கலந்துக்கிட்டு அந்த கல்லை தூக்கி போட்டு நான் வயசுல இந்த வயசாகல நானும் இளமையானவன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இளவட்டக்கல் அப்படிங்கிற விளையாட்டை இன்னைக்கும் நிறைய பேர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நடைமுறையில இருக்குது. வயசானவங்க இன்னைக்கு அந்த கல்லை பார்த்து தன்னால தூக்க முடியல அப்படின்னா அவங்க பழைய நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. முன்னாடி ஒரு நாள் இப்படிதான் நான் கூட இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டேன், ஆனா இன்னைக்கு தூக்க முடியல, தூக்கி போட முடியல. அப்ப இளைஞர்களை வழி நடத்துவாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது, நீங்களும் இந்த கல்லை தூக்கி போட்டு வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு முன்னுதாரணமாக வழி நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இந்த இளவட்டக்கல் அப்படிங்கிற விளையாட்டு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இரட்டை மாட்டு பந்தயம்.
இந்த இரட்டை மாட்டு பந்தயம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பொங்கல் விழால ஏறு தழுவுதல் விழா எப்படி இருக்கோ அதே போலதான் இரட்டை மாட்டு பந்தயமும் ஒரு வகையான விளையாட்டு. இதுல என்ன அப்படின்னா, நம்ம எப்படி குழந்தைங்களை ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது எப்படி பிரிப்போமோ அதே மாதிரி மாடுகளையும் வகைப்பாடுகளா பிரிச்சிருவாங்க. அப்ப சின்ன வயசு மாடு, நடுத்தரமான மாடு, வயதான மாடுன்னு சொல்லி பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த இடத்துல மாடுகளுக்கு போட்டி வைப்பாங்க. அப்ப போட்டி வைக்கும் போது அந்த 2 மாடுகளை வண்டியில கட்டி எந்த மாடு வேகமா ஓடி தனது எல்லை பகுதியை கடக்குதோ அந்த வண்டி வந்து வெற்றி பெற்றதா சொல்லுவாங்க. அந்த வண்டியில் இருந்து ஓட்டுனவங்களுக்கு பரிசுகளும் கொடுப்பாங்க. அப்ப இந்த 3 விளையாட்டுகளுமே இன்னைக்கும் நாட்டுப்புறங்கள்ல நடைமுறையில இருந்துகிட்டு வருது. இளைய தலைமுறையினர் நாமளும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த பாடத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. நன்றி.